இன்றைக்கி வந்து மாம்பழம் ஜூஸ் போடலான்னு மாம்பழம் நல்லா கழுவிட்டேங்க. 2 மாம்பழம். அப்படியே கட் பண்ணி தோலை மட்டும் அப்படியே எடுத்துடணுங்க. நல்லா பழுத்த பழம்தாங்க. அப்படியே தோலில் வந்து கட் பண்ணாமல் அப்படியே தோல் வந்துடுங்க. அப்படியே மொல்லா எடுத்தால் போதுங்க, வந்துடும். அப்படியே மிக்சியில் வந்து அப்படியே எடுத்து அப்படியே போட்டுடலாங்க. கரண்டியில் அப்படியே எடுத்து போட்டால் நல்லா வந்துடுங்க. அப்படியே பின்னாடியும் தோல் எடுத்துகிட்டு இதே மாதிரி போட்டுடணுங்க. இந்த பழமே நல்லா ருசியாக இருக்குங்க. எல்லா பழம் எடுத்து போட்டுங்க. இப்போ வந்து சர்க்கரை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இனிப்பு நான் 3 கரண்டி சேர்த்திட்டேங்க, சின்ன கரண்டியில். அப்படியே மூடி மிக்சியில் வந்து நெய்ஸாக அரைச்சிக்கணும். இப்போ ஐஸ் கட்டி போட்டு அரைச்சிக்கிட்டா நல்லா ஜுல்லுன்னு இருக்குங்க குடிக்கிறதுக்கு. நான் ஒரு 4-5 ஐஸ் கட்டி போட்டு அப்படியே அரைச்சிக்குவேங்க. இப்போ வந்து கிளாஸில் வந்து ஐஸ் கட்டி போட்டு தான் மேலே வந்து ஜூஸ் ஊற்றணுங்க. ரெண்டு ஐஸ் கட்டி போட்டால் போதுங்க. கொஞ்சம் ஜில்லாக இருந்தால் தான் குடிக்க முடியுங்க, நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால நல்லா வந்து ஐஸ் கட்டி கரைய நல்லா கொஞ்சம் தண்ணி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்தில் இந்த தினிக்கு ஒரு தடவை குடித்தா கூட போதுங்க. சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க, பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி குடிப்பாங்கங்க. மேலே ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க, அப்போ தான் குடிக்க தண்ணியாக நல்லா தண்ணியாக இருக்குங்க குடிக்கிறதுக்கு.
ஐஸ் கட்டி கரைய கரைய நல்லா தண்ணி ஆகிடுங்க ஜூஸு. ஒரு 2 நிமிஷம் கழித்து குடித்தா ரொம்ப தண்ணியாக இருக்குங்க ஜூஸ், நல்லாயிருக்கும். மேலே அப்படியே பழத்தை போட்டு கூட அப்படியே சாப்பிட்லாங்க. பழமே இனிப்பாக இருக்குதுங்க ரொம்ப. ஐஸ் கட்டி வந்து ஜில்லுக்கு வந்து ஐஸ் கட்டி போட்டுக்கலாங்க. ஜில்லு வேண்டான்னா அப்படியே கூட குடிச்சிக்கலாங்க. மேங்கோ ஜூஸுக்கு வந்து பால் மட்டும் ஊற்றக்கூடாதுங்க. பழத்தில் வந்து லேசாக புளிப்பு இருப்பதுனால பால் ஊற்றக்கூடாது.